மத்திய அமித்ஷாவினுடைய ஜனநாயக விரோத கொள்கைகளுக்காக தொடர்ந்து பாராளுமன்றத்திலே மார்க்சிஸ்டும் நாங்களும் சேர்ந்து குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறோம். பல்வேறு வகையிலே மாநிலங்களில் எங்களுக்குள் வித்தியாசம் இருந்தாலும் சரி, இந்திய அளவிலே எங்களுடைய ஒத்த கருத்து என்பது மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் தோழமை நிலையிலே இருக்கின்ற தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கிறோம். ஆதரவு நிலையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அதனால் எங்களை பொறுத்த மட்டும் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்காக இந்த சந்திப்பு. மற்ற கட்சிகளோட ஒப்பிடும் போது கம்யூனிஸ்ட் ஒரு மும்முரமா நின்று அதுக்கான உரிமைகளை பத்தி பேசுறாங்க, நியாயத்தை பத்தி கேள்வி கேட்கறாங்க. இந்த தருணத்துல காங்கிரஸ் கட்சி தலைவரா நீங்க இங்க புதுசா பதவி வச்சிருக்கீங்க. வரும் காலத்துல கம்யூனிஸ்டோட சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க போராட்ட காலத்துல ஈடுபடுவீங்களா? எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தொடர்ந்து பல்வேறு நிலைகளிலே பல்வேறு மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து பல நிலைகள் எடுத்திருக்கிறோம். மதசார்பற்ற சக்திகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிலைகள் எடுக்கின்ற பொழுது நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அதே நேரத்திலே ஆணவ கொள்ளை பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாம் வரும் பொழுது அமர்ந்து பேசி அதற்கான முடிவுகள் எடுப்போம். பிரச்சனைகள் அடிப்படையிலான இஷ்யூ பேஸ்டு கோஆர்டினேஷன் என்பது இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் பேசிக்கா ஒரு ஐடியாலஜியில் நாங்கள் எல்லாம் காமனா இருக்கோம். RSS பாசிஸ்ட் ஐடியாலஜிக்கு எகென்ஸ்டா இருக்கணும். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எந்த விதத்திலும் என்ட்ரி வந்துடக்கூடாது. அது மறைமுகமா இருக்கலாம் அல்லது அதோட மாஸ்க் அணிந்த முகமா இருக்கலாம். எந்த வகையிலும் பிஜேபிக்கு என்ட்ரி வந்துடக்கூடாதுங்கிறது நாங்கள் ரொம்ப தெளிவா. குறுவை சாகுபடி கடுமையான பாதிப்புக்குள்ளாக காவிரி நதிநீர் வந்து சேரல. காங்கிரஸ், கர்நாடக காங்கிரசும் தமிழக காங்கிரஸ் என்ன மாதிரியான தயவு செய்து தமிழ்நாடு காங்கிரஸ் கர்நாடக காங்கிரஸ் பார்க்காதீங்க. தமிழ்நாடு கர்நாடகான்னு பாருங்க. எல்லா அரசியல்வாதிகளும் கர்நாடகத்தில் இருக்க அரசியல்வாதிகள், அது பாஜக அரசியல்வாதிகளா இருக்கட்டும், எடியூரப்பாவா இருக்கட்டும், குமாரசாமியா இருக்கட்டும், சித்தராமையாவா இருக்கட்டும், எங்க சிவகுமாரா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு மாதிரி தான் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏனோ தெரியல நம்ம கட்சி அடிப்படையில் அதை பாக்குறோம். இது கட்சி அடிப்படை கிடையாது, இது மாநில அடிப்படை. தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்த மட்டும் மிக தெளிவான நிலை. எங்களை பொறுத்த மட்டும் இந்த டைம் குறுவை சாகுபடியில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை விடணும். அதற்கு பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. அதுவும் குறிப்பிட்ட அதோட காம்படென்ட் அத்தாரிட்டிங்கிறது காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு. அது வெறும் பூசி மொழுகிற முடிவுகள் எடுக்கக்கூடாது. தெளிவான முடிவு உச்சநீதிமன்றத்தினுடைய தெளிவான தீர்ப்புகள் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அவர்கள் கர்நாடக அரசை தண்ணீர் விட சொல்லணும் என்பதுதான் எங்களுடைய நிலை. இன்னைக்கு நேற்று நான் அதற்காக அறிக்கை கொடுத்திருந்தேன். இன்னைக்கும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் தேவையில்லாம விலைக்கு வாங்கினதுக்காக சொன்னதுனால நான் சொல்ல வேண்டியதா போச்சு. அதனால என்ன, எங்களை பொறுத்தப்பட்ட எங்களுடைய நிலை என்பது தமிழ்நாடு ஒன்றாக இருக்கிறது. சட்டமன்றத்தில் நாங்க எல்லாரும் ஒன்னாத்தான் குரல் பேசினோம். ஆனா இதுல கன்சல்டேஷன் இருக்கணுங்கிறத எங்களுடைய கட்சிகளுக்குள்ள உள்ள கன்சல்டேஷன் இந்த விஷயத்துல ஏனோ தமிழ்நாட்டில் மிஸ் ஆகிட்டே இருக்கு. தனித்தனி நிலையை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி ஒரு நிலையை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை தொடங்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறதும் காங்கிரஸ் மேல பழி போடுறதுனாலையும் இதற்கு தீர்வு கிடையாது. கடைசியா வேதனைப்பட போறதும் கஷ்டப்பட போறதும் விவசாயிகள்ங்கிறத மறந்துடாம நம்ம எல்லாரும் முடிவு பண்ணணும் எங்களுடைய கருத்து. கரூர் ஸ்டாம்பீட்ல உயிரிழந்தவர்களுடைய அரசு வேலை அறிவிச்சிருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்ன? இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதற்கு ஒரு மிக்சட் ஒப்பீனியன் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை இறந்ததுனாலேயே அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறத பத்தி அவங்க மாற்று கருத்து இருக்கு. நிலைப்பாடு காங்கிரஸ் நிலைப்பாடு இதுல ரெண்டு விதமான பார்வை இருக்கு. ஒன்னு தோழர்களுடைய பார்வை, எங்களுடைய பார்வையும் அதுல ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கு. நாங்க பாக்குறது என்னட்டா அந்த விக்டிமாலஜி ஸ்டோரியா பாக்குறோம். என்னட்டா நீங்க அவர்கள் ஏழை மக்கள், ஏழை ரொம்பவும் கீழ்த்தட்டு மக்கள் நிறைய பேர் அந்த குடும்பங்கள்ல இருந்து இறந்திருக்காங்க. ஒரு விசாரணை நடந்துகிட்டு வருது. அது ஒரு பக்கம். ஆனா அதுல ஒரு விக்டிம்ஸா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் என்ன நடக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. விக்டிமுக்கு எப்படி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்க அப்பொழுது நடக்கும் பொழுதும் சரி, இந்த வழக்குகளை தள்ளி வச்சுட்டு நம்ம யோசிக்கும் போது, வழக்குகள் நடக்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக நாங்கள் சென்று அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இழப்பீடு கொடுத்தோம். அந்த இழப்பீடு எந்த